நம்ம ஃப்ரீ டைம் என்டர்டெயின்மெண்ட்டில் இன்றைக்கி தாயக்கரை விளையாடிட்டுருக்குறேங்க. இந்த தாயக்கரத்தை பற்றி ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாயக்கரம் மட்டும் இல்லைங்க, நாம் என்ன விளையாட்டு விளையாண்டாலோ மைண்ட்ஃபுல்னஸோடதே விளையாடுவோம். நாம் விளையாட்டுன்னு ஆரம்பித்தாலே நம்ம உடனே அதுக்குள்ள களத்தில் இறங்கிரும்னு வைங்களேன். அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிறோமா. அதனால் விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏஜ் ஒரு வரம்பே கிடையாது விளையாடுறதுக்கு. ஓடி ஆடி விளையாட முடியல, உட்காந்து தாயக்கரை விளையாடலாங்க. அப்புறம் என்னங்கிறாங்க தாயக்கரத்தை பற்றி, இப்போ நாம் தாயக்கரை 6 உழுவோணும் 12 உழுவோணும் அப்படின்னு எதிர்பார்த்தே நாம் கட்டையை உருட்டுறோம். அது உழுவுறது என்னமோ 2 3 4 அப்படித்தான் உழுவுதுங்க. அது தானாக உழுவுது. ஆனால் 2 உழுந்தால் நம்ம நவுத்தாமல் இருக்கிறது இல்லை. கரெக்டாக மலைக்கு போகுதா, இந்த நாய் வெட்டுதா, இந்த 3க்கு இந்த நாய் வெட்டுதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கால்குலேட் பண்ணித்தே நாம் விளையாடுறோம். அதே மாதிரி தானுங்களாம்மா வாழ்க்கையும். நம்ம எதிர்பார்க்குறது எதுவும் நடக்கிறதில்ல, அது தானாக நடக்குது. அதுக்கு நாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலே இருக்குதுங்களாம்மா. அந்த நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சிக்கு நாம் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமா, எதிர்வினையாட்டுறோமா, அந்த இடத்துலதே நம்ம கால்குலேட் பண்ணி செயல்படணுமாம்மா. இப்படி ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. நாமளும் அதை பின்பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.